பர்சனல் லைஃப்லயும் லவ் பிரேக்கப் அப்படிங்கிறது ரீசெண்டாக நாங்கள் கேள்விப்பட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரூல் ஆகிட்டு இருக்கு. அது கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பாங்களா உங்ககிட்ட? யாரோட லவ் பிரேக்கப் ப்ரோ? வாசன் ப்ரோவோட லவ் பிரேக். ஓ அதையா? அது லவ் இல்லை ப்ரோ, நான் எந்தன்னு நினச்சிட்டேன். உங்களுக்கும் பிரேக்கப் இருக்கா ப்ரோ? என்ன எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறேன் இன்னைக்கு. இல்லை வாசனுக்கு நடந்தது பிரேக்கப் இல்லை, ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இப்போ அவங்க மியூச்சுவலாக பேசுறதுல. ஓகே ஓகே. லவ்ல எங்கேயும் பண்ணல. உங்களுக்கு இப்போ உங்களுக்கானது அஃபீஷியல் பிரேக்கப். அஃபீஷியல் பிரேக்கப். எதனால ப்ரோ பிரேக்கப் ஆச்சு? சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சின்னது இல்லை, அது ரொம்ப பெருசு. அது பர்சனலாக பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரேக்கப் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஆமாம். எப்படி ப்ரோ அதுல இருந்து லைக் பிரேக்கப்ல இருந்து வெளிய? பசங்க தான் ப்ரோ கூட. நான் பிரேக்கப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து காஷ்மீர் போனா, காஷ்மீர் அப்படியே லவ் ஃபெயிலியரு அதை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். நான் போனதை பார்த்து அவனுக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூட வந்துட்டானுங்க. அந்த லவ் ஃபெயிலியர் ஃபீலிங்கே இல்லாம ஆக்கி ஜாலியாகி அப்படியே போயிடுச்சு. மறக்கவே வச்சிருவாங்களா? மறக்க வச்சு கொஞ்சம் டேஸ்லேயே வந்து மறக்க முடியல. ஆனால் அப்போ நம்ம ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு இதாக இருக்கும். அதை எப்படி மறக்க முடியும் 6 வருஷம் லவ்வில்? கரெக்ட். சரி, பசங்க கூட இருக்கும்போது ஃபைன், பசங்க இல்லாத டைம்ல யோசனை வரும் இல்லையா? எங்க ப்ரோ கூடயே தான் இருக்காங்க. நைட்டு தூங்கும்போது கூடயே தான் இருக்கு. ஆமா, விட்டு போக மாட்டாங்க, விட்டு போல கூடயே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மறக்க அதுதான்.